பாரு ஒழுங்காக ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மட்டும் அல்லது அந்த கொடி பதித்த டிஷர்ட்டுகளையோ போட்டு வரக்கூடாது. தமிழ்நாடு வெற்றி கழக கொடியவே உள்ளே கொண்டு வரக்கூடாது. 60,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? ஸோ அவர்களுக்கு என்று தனிப்பட்ட ரசிகர்கள் கூட்டம். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி ஏறினீங்க தான். விஜய் சொன்னால் கூட வந்துக்கிட்டே உங்கள் படத்துலையாச்சும் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் படம் காமிச்சிருக்கீங்களா? அது படத்துலையும் எம்ஜிஆர் படத்தை காட்டுவார். புருக்லினில் அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்தார், கிளிகளையும் கிழிச்சார். இஸ்லாமிய மதத்தை கிளிகளையும் கிழிச்சார், இந்து மதத்தையும் கிழிச்சார். ஆனால் இன்றைக்கு திமுக என்ன எடுத்துங்கன்னா பெரியார் கொள்கை எதுன்னா இந்து எதிர்ப்புங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் திமுக கீழாக போய் கொண்டிருக்கிறது. முடிஞ்சா நாத்தியம்னு சொல்லு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பீப்புள் ஸ்டாக் சேனல் நேயர்களே, மலேசிய பயணத்தில் விஜய் போதையில் மயங்கினாரா? விஜய் மிகச்சிறந்த நடிகர். ரஜினிகாந்துக்கு அப்புறம் அதிகமான இளைஞர்களை ரசிகர்களாக கொண்டிருந்தவர் விஜய். சம்பளம் 150 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரு. அவர் என்ன காரணத்தினால திடீரென்று என்னை இந்த அளவு கொண்டு வந்தது தமிழக ரசிகர்கள். அதனால் அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக நான் என்னுடைய வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னவர் முதலில் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக பராமரித்து கொள்ள வேண்டும். அவருடைய மனைவி இப்போது அவருடன் இல்லை. அவருடைய மகன் மகள் இருவரும் அவரோடு இல்லை. அது மட்டுமல்ல, எந்த தந்தை விஜயை உருவாக்க காரணமாக இருந்தாரோ அதே இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகரை இப்போது புறந்தள்ளிவிட்டார். அவருடைய ஆலோசனை எதுவும் கேட்பதில்லை. தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அது அவருடைய உரிமை. விஜய் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்தது தவறு என்று நாம் சொல்ல முடியாது. அதனால் அவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறேன். ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட நிபந்தனைகள் போடுவார்கள். அப்புறம் ரசிகம் புறம் எல்லாம் தேவைக்குன்னு கத்துவான், பிரச்சனை வரும். எதுக்கு என்று சொல்லி காசு பார்ப்பதற்காக, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், பணம் சம்பாதிப்பதற்காக, வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்தது. மலேசியாவில் உள்ள அரசு ரொம்ப கண்டிப்பான அரசு. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த பாரு ஒழுங்காக ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மட்டும் நடத்தணும். தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற பெயரையோ தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் கொடிகளையோ அல்லது அந்த கொடி பதித்த டிஷர்ட்டுகளையோ போட்டு வரக்கூடாது. தமிழ்நாடு வெற்றி கழக கொடியவே உள்ளே கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கும் சம்மதித்து விட்டார் விஜய். ஏன்னா ஒரு டிக்கெட்டு 60,000 ரூபாய்க்கு போயிருக்கு. எவ்வளோ? 60,000 ரூபா ஒரு டிக்கெட்டு. அப்போது யோசிச்சுங்க. அது மட்டுமல்ல, அது முழுக்க விஜய் படங்களை உடைய இசை விழாவாக, அதாவது இசை கச்சேரியாகத்தான் நடந்துச்சு. விஜய் நடித்த படங்கள் எல்லா படங்களிலேயும் உள்ள பாடல்கள் அங்கே ஒளிபரப்பப்பட்டன. அனிருத் இசையமைப்பாளர் தலைமையில் பிரபல சிங்கர்ஸ், பாடகர்கள் பாடகிகள் அங்கே வந்திருந்தாங்க. மழை வந்து விட்டது. தொடக்கத்திலேயே மழை கொஞ்சம் சலசலப்பை உண்டாக்கி விட்டது. 60,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? ஸோ அவர்களுக்கு என்று தனியாக அந்த ரெயின் கோட்டு கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டது. நல்ல வேளை, ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டாங்கிற அடிப்படையில் விஜயுடைய அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடந்த அந்த சலசலப்பான மலைத்தூறல் நின்று விட்டது. அதுக்கப்புறம் ஒழுங்காக நடந்துச்சு. உடனடியாக அவர் சென்னை திரும்பவில்லை. இத்தனைக்கும் அவர் இங்கிருந்து அவருடைய சொந்த விமானத்தில், தனி விமானத்தில் தான் மலேசியாவுக்கு சென்றார். மலேசியாவில் கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம்தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதாவது
இதற்கு முன்னால் சினிமா சம்பந்தப்பட்ட எந்த விழாவுக்கும் கூடாத கூட்டம் மலேசியாவில் கூடிச்சு. என்ன காரணம்னா, மலேசியாவில் தமிழர்கள் அதிகம், அதுவும் சம்பாதிக்கிற வருமானத்தை ஈட்டுகிற தமிழர்கள் மலேசியாவில் அதிகம். அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரெண்டாவது, விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வெறியில் எல்லோருமே அங்கே காலையிலேயே குவிந்து விட்டார்கள். அதில் பிரச்சனை இல்லை, ரொம்ப டீசெண்டாக தான் பேசினார். ஒரே ஒரு திருஷ்டி பரிகாரம் என்னென்னா, ஒருத்தன் தமிழ்நாடு வெற்றி கழக கொடியை தூக்கி காட்டிட்டான், அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதை பற்றி விஜய் பிரேரிக்கவில்லை, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆனால் போகும்போது விமான நிலையத்திலே பத்திரமாக அவருடைய கட்சியினுடைய 2ஆம் தலைவர் புஷி ஆனந்து போனார். அது கரெக்டாக அந்த பந்தோபஸ்து ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். விஜய் அதிலே அணிந்திருந்த பேண்ட்டின் விலை 1.5 லட்சம் ரூபாய். அந்த கோட்டு மாதிரி ஒன்று போட்டிருந்தார்ல, அதுவும் 1,40,000 ரூபாய். ஏன்னா அவர் சினிமாக்காரர் அவருடைய கெத்தை காட்டுறதுக்காக அந்த காஸ்டியூமில் அவர் வந்திருந்தார். ஆனால் தமிழ்நாடு வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவர் வேட்டி சட்டையில் தான் வந்தார். மலையா என்பதற்காகவும் நடிகர் என்பதற்காகவும் அவர் தன்னுடைய கெத்தை காட்டிக்கிட்டார். அது அவருடைய உரிமை, சுதந்திரம், அதில் தலையிட முடியாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாள் கழித்துத்தான் அவர் வருகிறார். சென்ற பிளேன்லேயே அதே தனி விமானத்தில் மறுபடியும் வர்றாரு. அவருடைய ரசிகர்களுக்கு தெரிவித்தது யார்? விஜய் தான் தெரிவித்திருக்க வேண்டும். மிட் நைட்டில் வர்றாரு. வரும்போது ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி விமானங்கள் கிடையாது, இது தனியாக வருது. கூட்டம் அலமோதுது. இறங்கும்போது அண்ணன் பாதி ராத்திரி இல்லையா, சாயங்காலம் போட்ட அந்த உற்சாகபானத்தினுடைய வெளிப்பாடு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வர்றார். வந்தவர் என்ன பண்ணிட்டார், யாரும் தள்ளலைங்க, தன்னில் விழுந்தார். விழுந்தவொடனே அவரை தூக்கி கொண்டு போய் காரில் அடைச்சி அனுப்பிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் விமான நிலையத்தில் புஷி ஆனந்தோ தமிழ்நாடு வெற்றி கழக பிரமுகர்களோ இல்லை. அந்த விழாவுக்கு ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போனார். அந்த 4-5 பேரும் திரும்பி வரும்போது முன்னோட்டி வந்துட்டாங்களா இல்லை பின்னால் வர்றாங்களான்னு தெரில, இவரோட வரல. என்ன, ஒருவேளை அவர் தனியாக உட்காந்து பிளேனில் ஊற்றி குடித்தாரா எனக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், விஜய் மதுபானம் அருந்துவது ஒன்றும் புதிதல்ல. அவர் மது அருந்தக்கூடியவர் தான். மது அருந்துறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பெரும்பாலான நடிகர்கள் மது அருந்துகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், நீ இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்ட, அந்த நைட்டு புறப்படும்போது தண்ணி அடிக்காமல் வந்தானே, இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த ஒரு கட்டுப்பாடு கூட விஜயிடம் இல்லையே என்பதுதான் வருத்தம். இப்படிப்பட்ட சுய கட்டுப்பாடு இல்லாதவர் எப்படி மற்ற கேள்விகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க? சரி, அவர் தான் அப்படின்னா அவருடைய கட்சி தொண்டர்களும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுவரையிலையும் அவருக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வெறியை தன்னுடைய தலைவன் மீது ஒரு பாசத்தை, கட்டுப்பாட்டை காட்ட மாட்டாங்க. விஜய் சொன்னால் கூட இறங்க மாட்டேங்கிறான், கம்பத்தில் ஏறி நிற்கிறான். விஜய் சொன்னால் கூட கூட வந்துக்கிட்டே இருக்காங்க காரில். இதெல்லாம் அவர் எப்படி, நான் அடிப்பேன், அடிக்க நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன், நீங்கள் வரணும். இது கலைஞர் ஆரம்பங்கள் கடைப்பிடிப்பார். நான் என்னுடைய தொண்டர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன், அவர்களை பேசாதே என்ன சொல்லியிருக்கேன்னா ஊராக உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். இது அவருடைய ஸ்டைல். அது எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் காலத்தில் சரி இவர் சொன்னார்னா இப்படி செய்யாதுன்னு சொன்னால் செய்யின்னு அர்த்தம் உண்டு. அதே மாதிரி இப்போ இவர் தான் கூட காரில் தொடரக்கூடாதுங்கிறார். ஆனால் நூற்றுக்கணக்கான கார்கள் வருகின்றன, கட்டுப்பாடு இல்லாமல் வருகிறார்கள். அது என்ன? நீ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காட்டுற, அண்ணாவுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறதுக்கு நீ அது அர்த்தமாக விளங்கணுமா இல்லையா? அப்போ கட்டுப்பாடு இல்லை, உன்னுடைய ரசிகர்களுடைய கட்சி தொண்டருடைய கட்டுப்பாடு இல்லைங்கிறதான் தமிழ்நாடு போலீஸே எதுக்கும் அனுமதி தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். சரி, அதை விடுங்க. நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஜெயலலிதாவை பற்றி பேசவே இல்லை.
இப்போ திடீரென்று அதிமுக ஓட்டுகளை கவருவதற்காக எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா பேரையும் சொல்கிறீங்க. அப்போது ஜெயலலிதா ஆட்சியில் தவறு நடக்கவில்லையா? அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? எம்ஜிஆர் அண்ணா படத்தை பயன்படுத்தினால் நீங்கள் ரெட்டை இலையிலே சேர்ந்துருக்கலாமே, ரெட்டை இலையோடு உறவாடி இருக்கலாமே. ரெட்டை இலை வைத்திருக்கிற எடப்பாடியார் கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கலாமே. கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன், ஆனால் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போடுறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்கள்கிட்ட இருந்து தனி கொள்கை எதுவும் இல்லையா? சொல்லுங்கள். இப்போது கேப்டன் கட்சி ஆரம்பித்தார். அவர் எம்ஜிஆருடைய தொண்டராக இருந்தாலும் சரி, இல்லை அவர் ஆரம்பத்தில் கலைஞருக்கு தங்கப்பேனா கொடுத்தாலும் சரி, கட்சியை தன்னுடைய கட்சியாக நடத்தினார். அவருடைய கட்சியாக அவருடைய கொள்கைகளை வெளிப்படுத்தினார். அவர் அண்ணா படத்தையோ ஜெயலலிதா படத்தையோ போட்டுக்கல. அதுக்கப்புறம் வந்த கமலஹாசனும் அண்ணா பேரையோ ஜெயலலிதா படத்தையோ போடல. நீங்கள் புதுசாக அண்ணா பேரையும் ஜெயலலிதா பேரையும் போட்டிங்கன்னா அது உங்கள் தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? சரி, நீங்கள் உங்கள் படத்துலையாச்சும் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் படம் காமிச்சிருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. இப்போது புரட்சி திலகம் எம்ஜிஆரின் கலையுலக வாரிசு கே பாக்யராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தன்னை எம்ஜிஆர் சிஷியனாகவே வரவித்து கொண்டு எல்லா படத்துலையும் எம்ஜிஆர் படத்தை காட்டுவார். புரூக்ளினில் அமெரிக்கா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எம்ஜிஆர் போய் பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா பாக்யராஜ் சார் தான். இல்லை நீங்கள் கட்சி தொடங்கும் போது ஜெயலலிதா படத்தை வச்சிங்களா? வேலு நாச்சியார் படத்தை தானே வச்சிங்க. அப்போ சரி, பெரியார் படத்தையும் போட்டுக்கிறீங்க. பெரியார் கோவிலுக்கு நீங்கள் ஆதரவளிக்கிறீர்களா? பெரியார் நாத்திகவாதி. பெரியார் கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்தார், கிளிகளையும் கிழிச்சார். இஸ்லாமிய மதத்தை கிளிகளையும் கிழிச்சார், இந்து மதத்தையும் கிழிச்சார். ஆனால் இன்றைக்கு திமுக என்ன எடுத்துங்கன்னா பெரியார் கொள்கை எதுன்னா இந்து எதிர்ப்புங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் திமுக கீழாக போய் கொண்டிருக்கிறது. முடிஞ்சால் நாத்தியம்னு சொல்லு, மதச்சார்பற்றவன்னு சொல்லு. நீ மதச்சார்பற்றவனாக இருக்கிறியே, கிறிஸ்தவ விழாவுக்கு போகிற, கிறிஸ்துமஸு கொண்டாடுற. இதே விஜய் தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு எந்த அடிப்படையில் தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னார்? தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னா கிறிஸ்துமஸும் கொண்டாடக்கூடாது இல்லை. அதாவது உங்களுக்கு கிறிஸ்தவ பேராயர்கள், கிறிஸ்தவ சர்ச்சுகள், கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஆதரவு வேணும். ஆனால் இந்து பண்டிகை தீபாவளியை கொண்டாடக்கூடாது. இது எந்த வகையில் நியாயம்? சரி, உங்களுடைய மனைவி இந்து தானே, இல்லை என்று மறுக்க முடியுமா? உங்கள் தாயார் யார்? இந்து மதத்தை சேர்ந்தவர் தானே. சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்கீங்க இல்லை? அப்போது இந்துக்களுக்கு விரோதமாக தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு பேசலாமா விஜய்? இதான் உங்கள் ஸ்டேட்டஸா? என்னுடைய ஸ்டேட்டஸே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் என்பது என்ன? ஏதாவது அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்னுடைய ஸ்டேட்டஸே புரிஞ்சிக்க மாட்டீங்களேன்னு சொன்னதுக்காக நீங்களும் உங்களுடைய ஸ்டேட்டஸுங்கிறீங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? கிட்டத்தட்ட ஸ்டாலின் மீது தானே நீங்களும் இருக்கிறீங்க. அவரும் நாத்தியங்கிறாரு, அவங்க பையன் சனாதனங்கிறாரு, அவங்க மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலாக போகிறாங்க. சாய்பாபா படம் ஒருத்தன் தயாரிக்காங்க. இப்போது அந்த சாய்பாபா படத்துக்கு 1/2 மணி நேரம் நட்சத்திர ஹோட்டலில் இருந்து அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினவங்க திருமதி துர்கா ஸ்டாலின். என்னையா இது? அதே மாதிரி தான் நீ கிறிஸ்டின், உன் பொண்டாட்டி இந்து. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் உன் ஸ்டேட்டஸுமா என்கிற கேள்வி வருதா இல்லையா? சொல்லுங்கள். ஒரு முதல்வராக வரம் விரும்புகிறவர் எளிமையின் அடையாளமாக இருக்க வேண்டும். எதுக்கு அங்கே போய் டான்ஸ் ஆடினீங்க? டான்ஸிங் முதல்வரா? உங்களை நாங்கள் இனிமேல் ஒரு அரசியல் தலைவராக வருங்கால முதல்வராக பார்க்குறோம். நீங்கள் போய் டிமுக்கு டப்பான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஸ்டேட்டஸை நீங்களே ஏன் குறைத்துக் கொள்கிறீர்கள் விஜய் என்பது தான் என்னுடைய கேள்வி.
விஜயை தனிப்பட்ட முறையில் உள்நோக்கத்தோடு பேசுபவன் அல்ல நான். இன்றைக்கும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். 10% ஓட்டு அவருக்கு இருக்கியா? நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஃப்ரெஷர்ஸ்னு வர்றாங்க இல்லையா, புதிய வாக்காளர்கள், படித்தவர்கள், படித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உதாரண புருஷராக இருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்றைக்கு ஓட்டு இல்லாத பசங்க கூட நான் எங்களுக்கு ஓட்டு இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை, என் அம்மா அக்கா எல்லாரையும் நான் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுவேன் என்று உங்களுடைய பரம ரசிகர்களாகவும் வெறியர்களாகவும் தொண்டர்களாகவும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு நீங்கள் நல்வழி காட்ட வேண்டாமா? நல்வழி காட்ட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. எம்ஜிஆர் என்று சொல்கிறீர்கள். எம்ஜிஆர் என்னைக்காச்சும் நாத்தின்னு சொல்லியிருக்காரா? கடவுள் இல்லை என்று சொல்லவே இல்லை. அவருடைய படங்களில் எல்லா படத்துலையும் கடவுள் ஆதரவாகத்தான் கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான், ஆண்டவன் என்று ஒரு இருக்கிறான்னு பாட்டை பாடியிருக்க எம்ஜிஆர். நீங்கள் ஏன் தேர்தல் வரும் நேரத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை பாதிரியார்களோடு கொண்டாட வேண்டும்? ஏழைகளோடு கொண்டாடுங்கய்யா. மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் போய் கொண்டாடணுமா? ஒரு 10,000 கூட்டு பிரியாணி கொடு, 5,000 பேருக்கு புதுச்சட்டை துணி வாங்கி கொடு, வரவேற்கலாம். அதை விட்டு நான் பாதிரியார்களோட சேர்ந்து அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவேன் என்பது நியாயமா? இதெல்லாம் விஜயுடைய முன்னேற்றத்தை கருதி தான் மக்கள் கருத்தை நான் சொல்கிறேன் ஐயா. இதான் உண்மை. எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் விஜய்கிடம் எந்தவித விரோதமும் கிடையாது, குரோதமும் கிடையாது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இந்துக்கள் ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? டிக்ளேர் பண்ணிடுங்க. இப்போ திமுக இந்துக்கள் ஓட்டு இல்லை என்பதை அவர்களே முடிவெடுத்து விட்டார்கள். இந்துக்களும் சரி, திருப்பரங்குன்ற சம்பவங்களிலிருந்து பார்க்கும்போது இவங்க இந்து விரோத கட்சியாகத்தான் நடத்தி கொண்டிருக்கார்கள் என்ற முடிவுக்கு திமுக ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ இந்துக்கள் ஓட்டு வேண்டுமா? அதை எப்படி பெறப்போகிறீர்கள் விஜய்? இதுதான் கேள்வி. நீங்கள் இந்து விரோதியா, இந்து ஓட்டு வேணுமா? இதுதான் விஜய்க்கு இப்போது நாம் வைத்திருக்கிற கேள்வி. என்னை பொறுத்தவரையில் எனக்கு அவர் தம்பி தான். ஏன்னா அவருடைய படங்களையும் 4-5 படங்கள் நடிச்சிருக்கேன். என் மீது நல்ல அக்கறை கொண்டவர். முதலில் ரெட்டை வேடம் நடிக்கணும் அப்படின்ட்டு நான் தான் அவர்கிட்ட நேரில் சொன்னேன். தேர்தலுக்கு முன்னால் தயவு செய்து உங்கள் மனைவியை உங்களோடு அழைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஓட்டு நிறைய விழும், சந்தேகமே இல்லை. திமுக ஓட்டையும் பெறுவீங்க, அதிமுக ஓட்டையும் பெறுவீங்க. கடைசியில் திரிசங்கு சர்க்காராக நின்றோம். அப்போது உங்களுடைய தேவை திமுகவுக்கும் தேவை, அதிமுகவும் தேவை. நான் ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் மகனையும் மகளையும் உங்களோடு சேர்த்து கொள்ளுங்கள், மனைவியுடன் சேர்ந்து வாழுங்கள். அந்த புகைப்படத்தையும் நிகழ்வையும் நீங்கள் மக்களுக்கு தெரிவியுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். செய்வீர்களா விஜய்? செய்வீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.